ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைனாஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்து நம்ம வானதி அவங்க அண்ணன் வந்து பயங்கரமாக வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. கிண்டல் பண்ணதை வந்து தடவை கிண்டல் பண்ணும்போது நம்ம நிலா சொல்லியிருக்கணும், அதை சொல்லாமல் விட்டாங்க. ஆனால் அது 2வது டைம் மறுபடியும் அந்த பையன் வந்து கிண்டல் பண்ணதுனால நம்ம சேரஞ்சோளம் பாண்டியில் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு அதை போய் அவனை போய் அடிச்சிட்டாங்க. அடித்தோடனே பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க அம்மா வந்து போலீஸில் போய் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுத்து போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் பல்லவா பிறகு சேரன் பாண்டியன் 3 எல்லாருமே சொல்கிறாங்க அவங்க மேலே தான் தப்பு, அதனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் அவங்க கவுன்சிலர் வந்து அவங்க தெரு கவுன்சிலர் இருப்பாங்களே, ஏரியா கவுன்சிலர், அவங்களையும் விட்டு பேச விட்றாங்க. அவங்களும் வந்து சொன்னதெல்லாம் உண்மையை சொன்னதுக்கு உடனே வந்து இவங்க வந்து கெட்டவங்க, நாங்கள் என்ன சொன்னாலும் இவங்க வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவே வந்து பார்த்திங்கன்னா, சரி வெளியே வந்து நம்ம பிரச்சனை நம்ம தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிலா வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க தான் தேவையில்லாமல் என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க. ஏற்கனவே வந்து கிண்டல் பண்ணும்போதே நான் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருந்தேன். ஆனால் மறுபடியும் வந்து கிண்டல் பண்ணதுனால தான் நான் எங்கள் வீட்டாளுங்கிட்டையும் வந்து சொன்னேன். அதனால தான் அவங்க வந்து அவங்கள அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து கோவம் வருமா வராதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வானதி வந்து என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனோன்னு கோவம் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு வந்து வானதி வந்து அவங்க ஃபேமிலி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து பாண்டியை லவ் பண்ணுறேன், அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி அந்த நிலா அவங்கள போய் கிண்டல் பண்ணியிருக்கான், அதனால தான் அவங்க வந்து அடிச்சிருக்காங்க. எந்த பொண்ணு தான் அடிக்காமல் பண்ணு கூட 4 அடி அடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வானதி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பாண்டியாவுக்கு. உடனே பாண்டியா வந்து ஒரு பக்கம் வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிலா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் நடக்குது, என்னம்மா நீ ஊருக்காரங்க சொல்கிறது தான் நான் நம்ப முடியும், ஊருக்காரங்க இத்தனை பேர் சொல்கிறாங்க, நீ ஒரு ஆள் சொல்கிறது மட்டும் நான் எப்படிமா ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வானதி இருந்துட்டு அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, இவங்க தான் ஏதாவது வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன நடக்குன்னு தெரியல, அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேவா போய்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.